அமைச்சர் பொன்முடி கார்ல அமர மறுத்த செந்தில் பாலாஜி. நீங்க போங்க, நான் என்னோட கார்ல வந்துக்கிறேன்னு சொல்ல தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரீசெண்டா தான் ஜாமீன் கிடைச்சதுங்க. புழல் சிறையில இருந்து வந்ததும் முதல் வேலையா பாத்தீங்கன்னா அண்ணா மற்றும் கலைஞருடைய நினைவிடத்துக்கு போயிருக்காங்க. கூடவே அமைச்சர் பொன்முடி அவர்களும் போயிருக்காரு. நினைவிடத்துக்கு போயிட்டு மலர் தூவி மரியாதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி இருக்காங்க. கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன், முன் சீட்ல ஏறி உட்காருங்க அப்படின்றாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா மறுத்துட்டாரு. ஐயோ வேணாம்ப்பா, பரவாயில்லைங்க, நான் என்னுடைய கார்லயே வந்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு அவரை வழி அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே தைரியமா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. பக்கத்துல திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இருந்தாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. என்னங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல பேபியாவே நம்ம அபர்ணா தாஸ் மாறிட்டாங்க போலயே அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இவங்களுடைய ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அபர்ணா தாஸ் அவர்களுடைய சகோதரியுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல கியூட் மொமெண்ட்ஸ் தாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அபர்ணா தாஸ் அவர்களுக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆகியிருந்தது. இப்போ அவங்களுடைய சிஸ்டரோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல இவங்க கலந்துக்கிட்டாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்ட்டாவே நமக்கு பயங்கர ஜாலியாயிடும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்போ இன்னமும் பயங்கர குஷி ஆயிடும் இல்லையா? அப்படிதான் அபர்ணா தாஸ் அவர்களும் பாத்தீங்கன்னா இங்க பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இது நிஜமாலுமே நடக்குதா இல்ல சினிமா ஷூட்டிங்கா அப்படின்ற அளவுக்கு இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாவே கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கியூட் மொமெண்ட்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அபர்ணா தாஸ் அவர்கள் தமிழ், மலையாளம் உட்பட இந்த சினிமாக்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ரீசெண்டா தான் அவங்களுக்கு மேரேஜும் ஆச்சு. குறிப்பா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பீஸ்ட் படம் மூலமா நல்லா ரெஜிஸ்டர் ஆன நிலையில அதுக்கப்புறமா டாடா படம் மூலமா இவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸே வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ ரீசெண்டா இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறமா இப்போ அவங்களுடைய சிஸ்டருடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ அங்க இவங்களுடைய இந்த அழகான மொமெண்ட்ஸை அழகா கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.